வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம மகாபாரதத்தோட பக்கங்கள்ல இருந்து ஒரு அற்புதமான கதைய பார்க்க போறோம். ஒரு சாதாரண மன்னன் எப்படி தேவர்களுக்கெல்லாம் அரசனானா, அப்புறம் தனக்கு கிடைச்ச அதிகாரத்தால எப்படி அகந்தை கொண்டு வீழ்ந்தான் அப்படிங்கிற ஒரு கதை இது. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு திடீர்னு கடவுளோட சக்தியெல்லாம் கிடைச்சா என்ன ஆகும்? அந்த சக்தி அவனை இன்னும் பெரிய ஆளாக்குமா, இல்ல அவனோட அழிவுக்கே காரணமா அமையுமா? வாங்க, நகுஷன்கிற மன்னனோட கதையில இதுக்கான பதில தேடலாம். இந்த கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய குழப்பத்துல தான் தொடங்குது. தேவர்கள் வாழ்ற தேவலோகத்துல அரசன் இருக்க வேண்டிய சிம்மாசனம் காலியா இருக்கு. விருத்திராசுரன்னு ஒரு பயங்கரமான அசுரன் தேவலோகத்து மேல படையெடுத்து வர்றான். அவனோட தாக்குதல் எவ்வளவு உக்கிரமா இருந்துச்சுன்னா, தேவர்களுக்கெல்லாம் ராஜாவான இந்திரனே போர்ல தோத்து போறான். அந்த அசுரனுக்கு பயந்து போன இந்திரன் தன் உயிரை காப்பாத்திக்க ஒரு தாமரை தண்டுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதனால தேவலோகம் தலைமையில்லாம தவிச்சு நிக்குது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்வு வருது. தேவலோகத்தை ஆள்றதுக்கு நம்ம பூலோகத்திலிருந்து ஒரு புண்ணியம் செஞ்ச மன்னனை கூப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. உடனே அடுத்த இந்திரன் யாருன்னு ஒரு தேடல் தொடங்குது. ஆனா தேவலோகத்துல இருந்த தேவர்கள் பலரே அந்த அசுரனுக்கு பயந்து எனக்கு இந்த பதவி வேண்டான்னு ஒதுங்கிக்கிறாங்க. அப்போதான் அவங்க பார்வை பூலோகம் பக்கம் திரும்புது. அங்க தன்னோட புண்ணியத்தாலையும் சக்தியாலையும் பேரும் புகழுமா இருந்த நகுஷன்கிற மன்னா அவங்க கண்ணுல படுறான். நகுஷனோட தகுதிக்கு இந்த ஒரே ஒரு நம்பரே போதும், 100. ஆமா, அவன் செஞ்சது 1 2 இல்ல, 100 அஸ்வமேத யாகங்கள். ஒரு பெரிய சக்கரவர்த்தியால மட்டுமே செய்ய முடியற அந்த யாகங்களை செஞ்சு முடிச்சதால இந்திர பதவிக்கு இவன்தான் சரியான ஆளுன்னு தேவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. ஒரு காலத்துல புண்ணியவானா இருந்த ஒரு மன்னன் எல்லையே இல்லாத அதிகாரம் கைக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி கெட்டு போறான்னு நாம பார்க்க போறோம். நகுஷனோட மாற்றம் ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. பூலோகத்துல பக்தியோட எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்த அவன் தேவலோகத்துல இந்திரனானதும் ஆணவமும் கர்வமும் தலைக்கேறி ஆளே மாறிட்டான். அந்த எல்லையில்லாத அதிகாரம் அந்த நல்ல மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சுது. அவனோட வீழ்ச்சிக்கு முதல் படி இதுதான். தேவலோகத்துல இருக்கிற எல்லா செல்வமும் தனக்குத்தான சொன்னதோட அவன் நிறுத்தல. அவனோட பார்வை இந்திரனோட மனைவியான இந்திராணி மேலேயே படுது. அவளையும் தனக்கு வேணும்னு உரிமை கொண்டாடின அந்த நொடியிலே அவன் புண்ணிய பாதையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டான். ஆனா இந்திராணி ரொம்பவே புத்திசாலி. நகுஷனோட ஆணவத்தையே அவனுக்கு எதிரா ஒரு ஆயுதமா மாத்துறாங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற மாதிரி நடிச்சு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த கண்டிஷன் தான் அவனோட கர்வத்தையே அவனுக்கு ஒரு பொறியா மாத்தப் போகுது. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். நகுஷனோட தலைக்கணம் ஒரே ஒரு நொடியில அவனுக்கு எப்படி ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுதான் அவன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஞானத்துக்கும் தவத்துக்கும் பெயர் போன எல்லாராலும் மதிக்கப்படுற சப்த ரிஷிகளையே தன் பல்லக்கை தூக்கச் சொல்லி கட்டளை போடுறான். இது அவனோட ஆணவத்தோட உச்சம். சர்ப்ப சர்ப்ப இந்த 2 வார்த்தை தான் அவனோட தலை விதியையே மாத்துச்சு. மெதுவா நடந்து வந்த முனிவர்களை பார்த்து சீக்கிரம் போங்க, நகருங்க நான் அர்த்தம் வர்ற மாதிரி அவன் பொறுமை இல்லாம கத்துனான். அந்த வார்த்தைகள்ல இருந்த அகங்காரம் ரொம்பவே அதிகம். அந்த ஆணவத்துக்கான தண்டனை உடனே கிடைச்சது. அகத்திய முனிவரோட கோபம் சாபமா வெடிச்சது. நீ சர்ப்ப என்று சொன்னதால் இப்போதே மலைப்பாம்பாக மாறுன்னு சாபம் விட்டுத்தார். அவ்வளவுதான், தேவலோகத்தோட அரசன் அடுத்த நொடியே ஒரு மலைப்பாம்பா மாறி தரையில விழுந்தான். அவனோட அதிகாரம் பெருமை எல்லாமே அந்த ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. அவன் கதை இதோட முடிஞ்சுதா? இல்ல, அவனோட வீழ்ச்சியிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு மீட்படைறதுக்கான ஒரு நீண்ட பயணம் இப்ப தொடங்குது. அகத்திய முனிவர் கொடுத்த சாபத்துல ஒரு விமோச்சனமும் இருந்துச்சு. ஆனா அதுக்கான நிபந்தனை ரொம்பவே கடினமானது. நகுஷன் பாண்டவ சகோதரர்கள்ல ஒருத்தனை பிடிக்கணும். இன்னொரு பாண்டவர் வந்து நகுஷன் கேட்கிற தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு தன்னோட ஞானத்தால சரியா பதில் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். பல யுகங்கள் உருண்டு ஓடிடுச்சு. நகுஷனுக்கு தன் பழைய வாழ்க்கை எல்லாமே மறந்து போய் ஒரு சாதாரண மழப்பாம்பா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போதான் விதி பாண்டவர்களை வனவாசத்துக்காக அந்த காட்டுக்கு கூட்டிட்டு வருது. அந்த பாம்பு பலசாலியான பீமனை கவ்வி பிடிக்குது. தன் தம்பியை மீட்கிறதுக்காக ஒரே நம்பிக்கையா யுதிஷ்டிரர் வர்றார். தன் தம்பி பீமன் ஒரு பெரிய மலைப்பாம்போட பிடியில சிக்கி தவிக்கிறத பார்த்து யுதிஷ்டிரர் அதிர்ச்சி அடைகிறார். தன் தம்பியோட உயிருக்காக அந்த சாபம் பெற்ற பாம்பு கிட்ட அவர் கெஞ்சி கேட்கிறார். இப்பதான் அசலைன பரீட்சைய ஆரம்பிக்குது. ஆனா இது பலத்துக்கான பரீட்சை இல்ல, அறிவுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. யுதிஷ்டிரர் சொல்ற பதில்கள் தான் 2 பேரோட உயிரையும் தீர்மானிக்க போகுது. இப்போ
கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆணவத்தால வந்த சாபத்தை ஞானமும் புண்ணியமும் எப்படி ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். யுதிஷ்டிரரோட ஞானம் அங்க பிரகாசமா தெரிஞ்சது. தர்மம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு அந்த மலைப்பாம்பு கேட்ட ஆழமான தத்துவ கேள்விகள் எல்லாத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட பதட்டப்படாம ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். அந்த பதில்கள் தான் அந்த பழங்கால சாபத்தை திறக்கிறதுக்கான சாவியா இருந்துச்சு. யுதிஷ்டிரோட பதில்களை கேட்டதும் அந்த சாபம் நீங்கிடுச்சு. அந்த பெரிய மலைப்பாம்பு மறுபடியும் நகுஷன் என்ற மன்னனா உருமாறுச்சு. பல யுகங்களுக்கு அப்புறம் தன் தப்புல ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டு அவன் நன்றியோட தேவலோகத்துக்கு திரும்பி போனான். அவனோட அந்த நீண்ட கடினமான பயணம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துச்சு. கடைசியா நகுஷனோட கதை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அதிகாரங்கிறது நாம அனுபவிக்க கிடைச்ச ஒரு வரமா, இல்ல நம்மளோட உண்மையான குணத்தை வெளியே கொண்டு வரதுக்காக வைக்கப்பட்ட ஒரு சோதனையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.